எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுகிறேன். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தீவட்டிப்பட்டியில் நடந்த மோதலை பற்றி நேற்று நாம் காணொளி பதிவு பண்ணியிருந்தோம். வன்னியர்களுடைய கோயில்களை குறிவைத்தும் வன்னியர்களுடைய குலதெய்வ கோயில்களை குறிவைத்தும் தொடர்ச்சியாக யாரையாவது கிளப்பி விட்டு, குறிப்பாக பட்டியல் சமூகத்தவர்களை கிளப்பி விட்டு ஒரு மாபெரும் அரசியல் இங்கே தொடர்ச்சியாக குறிப்பாக வடதமிழகத்தில் நடந்துக்கிட்டு வந்துட்டே இருக்கு. வன்னியர்கள் எந்தெந்த ஊர்களில் மிக விமர்சையாக கோயில் திருவிழாக்களை செய்கிறாங்களோ அந்த கோயில் திருவிழாக்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக பட்டியல் சமூகத்தவர்களை வேண்டுமென்றே கொம்பு செய்ய விட்டு எவனோ அரசியல் ஆதாயத்துக்காக தன்னுடைய வளர்ச்சிக்காக இப்படியாப்பட்ட ஒரு வேலையை தொடர்ச்சியாக வடதமிழகத்தில் பண்ணிக்கிட்டு வந்துட்டே இருக்கிறானுங்க. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில், அரக்கோணம் திரௌபதி அம்மன் கோயில், அதே போல திருவண்ணாமலையில் ஒரு மாரியம்மன் கோயில், விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு திரௌபதி அம்மன் கோயில் ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த முற்பட்டு கையும் களவுமா பார்த்தீங்கன்னா மாட்டி பார்த்தீங்கன்னா அமைதியாயிட்டாங்கன்னு வச்சுங்க. எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய கோயில்களை குறிவைத்து இப்படியாப்பட்ட ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா நடந்துட்டே இருக்கு. தற்பொழுது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தீவட்டிப்பட்டியில் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இதோடைய பிம்பம் என்ன அப்படின்னா, வன்னியர்கள் மிக விமர்சையாக திருவிழாக்களை கொண்டாடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களை கொண்டாட விடக்கூடாது. அவங்க சந்தோஷமா எந்த ஒரு கொண்டாட்டத்திலையும் இருக்கக்கூடாது. குறிப்பாக கோயில் திருவிழாக்கள் நடத்தவே கூடாதுன்ற எண்ணம் இங்க பல சாதிகளுக்கு இருக்கு. குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. அதோடைய விளிம்பாக அங்க இருக்கிற மக்களை உசுப்பேத்தி விட்டு, குறிப்பா அங்க இருக்கிற இளைஞர்களை பார்த்தீங்கன்னா உசுப்பேத்தி விட்டு புரட்சி பண்ணு, அங்க போய் பிரச்சனையை பண்ணு, கோயில்ல பார்த்தீங்கன்னா போய் உரிமை கேளு, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எப்படியும் உரிமையை கொடுக்க மாட்டான், அவங்ககிட்ட பிரச்சனையை பண்ணு, பிரச்சனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இழுத்து போடுறதுக்கான வேலையை பாரு. இதைத்தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தீவட்டிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா ஆரம்பிச்சு 3 நாட்களாக நல்லபடியாக தான் போயிருக்குது. நேற்று தான் மிக விமர்சையான பார்த்தீங்கன்னா ஒரு விழா பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வேண்டுமென்றே நாங்களும் இந்த கோயிலில் கிடா வெட்டுவோம், நாங்களும் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்வோம், நாங்களும் எல்லாத்தையும் பண்ணுவோம், எங்களுக்கு நீங்க உரிமையை கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அங்க இருக்கிற கோயில் பூசாரில இருந்து வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாதுப்பா, நாங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக இந்த கோயிலை கட்டி வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம், அந்த வழிபாட்டு உரிமையில பார்த்தீங்கன்னா உரிமையெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க பார்த்தீங்கன்னா உங்க ஊர் கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்க வழிபாடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது வேண்டுமென்றே பார்த்தீங்கன்னா பிரச்சனையை ஏற்படுத்துற வகையில் அங்கிருந்த தேசிய நெடுஞ்சாலையில பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் மட்டும் கிடையாது, அங்க சுத்தி இருந்த கடைகள்ல இருந்து தள்ளுவண்டிகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. அடிச்சு நொறுக்கி ஒரு பேக்கரியே பார்த்தீங்கன்னா தீ வச்சிருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு வேலையை போறா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அங்க பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன திரும்ப கேட்கிற விஷயம் என்னன்னா, யான் வீட்டு கோயில் விசேஷத்துல, யான் வீட்டு கோயில் குலதெய்வ விஷயத்துல உங்களுக்கு என்ன உரிமை வேண்டி கிடக்கு? உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உரிமை தரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. உங்க வீட்டு பிள்ளைகள், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் பூரா சமூக வலைதளங்கள்ல சாமி கும்பிடுறவங்கள இருந்து சாமி வழிபாடு செய்யறவங்கள இருந்து இங்க இருக்கிற கடவுள்களை பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியுமோ, அசிங்கப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு சனாதனத்தை ஒழிக்க போறோம், சனாதனத்தை வேற இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு திரிகிறாங்க. இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல உங்களுக்கு என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாசம் வந்தா போதும், கோயில் திருவிழா கண்டா போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்தி அப்படியே பார்த்தீங்கன்னா ததுப்பிக்கிட்டு வந்துருதா கேட்கறேன். குறிப்பா இப்படி பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாட்டை கொச்சைப்படுத்திக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பசங்களுக்கு பூரா திடீர்னு பார்த்தீங்கன்னா சாமி பாசம் வந்துருதா? சாமி பாசம்லாம் உங்களுக்கு வர்றது கிடையாது. அந்த கோயில் திருவிழாவை தடுக்கணும், அதை வன்னியர்கள் கொண்டாடக்கூடாது. இந்த வேலையைத்தான் தீவட்டிப்பட்டியிலே பண்ணியிருக்கிறாங்க. எதிர்த்து நாம கேள்வி கேட்டோம் அப்படின்னா நாம சாதி வரியர்களா மாறிடுறோம். இவனுங்க பேக்கரியே கொளுத்துனா கூட இவனுங்களா சமத்துவவாதிகள்.
என்னடா சமத்துவம் நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலைநாட்ட இது பண்றீங்க? அவன் பாட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கோயில்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணிட்டு போறான். உனக்கு என்ன பிரச்சனை? அவன் வழிபாட்டை நீ ஏன் தடுக்கிற? அந்த வழிபாட்டுக்குள்ள நீ ஏன் தலைய விடுற? உன்னுடைய உரிமை கிடையாது அது. உனக்கு எங்க இருந்தா வந்து அந்த உரிமை வருது? தனி மனிதனுடைய உரிமையை பத்தி பேசிட்டு தெரியுற இவனுங்க எல்லாம் தனி சமூகத்துடைய உரிமையா இருக்கிற கோவிலையும் தனி சமூகத்துடைய கோயில் உரிமைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சூறையாட முற்படுறீங்களே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதனுடைய உரிமையிலோ தனி சமூகத்துடைய உரிமையெல்லாம் வராதா? சொல்லுங்கடா, இதெல்லாம் வராதா? வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவா இருந்துக்கணும். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஏன் யோசிக்கணும்? எதுக்கு யோசிக்கணும்? என்ன பிரச்சனை? வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணமா? கிடையாது. நாம மாட்டு நம்ம வீட்டு கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணா இவர்களுக்கு எங்க வந்து பார்த்தீங்கன்னா நெறி கட்டுது? இவர்களுக்கு எங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுது? நான் மீண்டும் மீண்டும் அதான் கேட்கிறேன். மேல் பாதியில வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோயில் விசேஷத்தை இன்னைக்கு இல்லாமலே பண்ணிட்டானுங்க. அரக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கானுங்க, திருவண்ணாமலையில் பண்ணியிருக்கிறாங்க, இன்னைக்கு சேலத்தில் பண்ணியிருக்கிறானுங்க. இப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருடைய கோயில்களை குறிவைத்து இப்படியாப்பட்ட ஒரு சூறையாடல் நடக்குது அப்படின்னா இதை நாம ஏற்றுக்கொள்ளணுமா? அனைத்து கட்சியில் இருக்கிற வன்னியர்களுமே நான் கேட்கிறேன். நான் கட்சியை சார்ந்து நீங்க யோசிக்கிறீங்களே, சமூகம் சார்ந்து நீங்க எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக இருக்கிற, அதிமுக இருக்கிற, பாமக இருக்கிற, இனி வந்து பாஜக இருக்கிற, இன்னும் எதிர கட்சியில எதிர உடனே இருந்துட்டு போ. சமூகத்துடைய வழிபாட்டு விஷயத்துல, சமூகத்துடைய கலாச்சார விஷயத்துல, நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டு விஷயத்துல இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்ம ஒற்றுமையா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நமக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்திக்கணுமா ஏற்படுத்திக்க கூடாதா? சொல்லுங்க. வன்னியருடைய கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் சூறையாடப்படுது. நமக்குன்னு தனி மனித உரிமை கிடையாதா? நமக்குன்னு வந்து தனி சமூகத்துடைய உரிமை கிடையாதா? நமக்குன்னு தனி மனித தனி சமூகத்துடைய வழிபாட்டு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கவே கூடாதா? இது எந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது? சொல்லுங்க. ஆண்டு காலமாக நாம கோயிலை கட்டி கோயிலை பராமரிச்சு நாம வந்து பார்த்தீங்கன்னா அது வழிபாடு வச்சிருந்தா இவனுக்கு வந்துடுறானுங்க நடுவில் எனக்கு வழிபாட்டு உரிமை கொடு அப்படின்னு. மூட்டு கோயில்ல மூட்டு விசேஷத்துல நாங்க வந்து உரிமை கேட்கிறோமா? கிடையாது. உன்னுடைய கொண்டாட்டங்களை வந்து நாங்க ஒன்றும் எதிர்க்கிறது கிடையாது. எங்களுடைய கொண்டாட்டங்களையும் எங்களுடைய கோயில் திருவிழாக்களையும் இப்படி வந்து இழுத்து பூட்டுவதற்கான வேலையை, பிரச்சனையை, ஒரு மோதலை உருவாக்க வேண்டிய சூழல் என்ன? குறிப்பா இந்த பிரச்சனைக்கெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் அதே போல நீலம் பண்பாட்டு மையம் வந்து ஒரு மையம் இருக்கு, பாரஞ்சத்தோடைய குரூப். இந்த ரெண்டு குழுவும் தான் சேர்ந்துக்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த சமூகத்துடைய இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிச்சு வேண்டுமென்றே வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு போய் நீங்க பிரச்சனையை பண்ணுங்க, பிரச்சனை பண்ணா கோயில் இழுத்து பூட்டப்படும், இழுத்து பூட்டிட்டா அவனுக்கு ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டை பண்ண மாட்டானுங்க. நம்மளுடைய தேவை வந்து பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்றது கிடையாது, கோயிலை இழுத்து பூட்ட வைக்கிறது தான் நம்மளுடைய முழுமுதல் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கையே அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. இந்த விஷயத்தை வன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள். சித்திரை மாசத்துல ஆரம்பிச்சு ஆடி மாசம் வரைக்கும் நம்மளுடைய வழிபாட்டு கலாச்சார விஷயங்கள், கோயில் திருவிழாக்கள் நடக்கும். அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வட தமிழகத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பானுங்க. புரியுதா இல்லைங்களா? தீவட்டிப்பட்டியில நடந்தது மற்ற ஊர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது அப்படின்னு நம்மளால உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது. நான் அன்றே சொன்னேன், மேல்பாதியில் நடந்திருக்கிற விஷயம் இது முடிவுன்னு நினைச்சிடாதீங்க, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்னா இல்லையா? இன்னைக்கு வந்து நடக்குது, இனிமேலும் நடக்கும். இதற்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா நம்ம தான் காரணம். நம்ம கிட்ட ஒற்றுமை கிடையாது, கட்சி சார்ந்துதான் நம்ம எல்லாம் பயணிக்கிறோம். புரியுதுங்களா? ஒருபோதும் சமூகம் சார்ந்து பயணப்படுறதே கிடையாது. சமூகம் சார்ந்த ஒற்றுமை நமக்குள்ள கிடையவே கிடையாது. கட்சி சார்ந்த ஒற்றுமை மட்டும்தான் நமக்குள்ள வந்து இருக்கே தவிர ஒருபோதும் வந்து சமூகம் சார்ந்த ஒற்றுமை வன்னியர் சமூகத்துக்கிட்ட அறவே கிடையாது. அதோடைய விளிம்பு நம்மளை கூறு போட்டு, நம்மளுடைய கோயில்களை கூறு போட்டு, நம்மளுடைய வழிபாட்டை கூறி போட்டு, நம்மளுடைய கலாச்சாரங்களை கூறு போட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்க்குது. அந்த வேடிக்கை பார்க்கிற அரசாங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துற ஸ்டாலினும் வன்னியர் சமூகத்துக்கு எதிராகத்தான் இப்படியாப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை என்னால உறுதியா சொல்ல முடியும்.
வன்னியர்கள் எத்தனை பேருக்கு சூடு சொரணம் வந்து ஒற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னா வகுத்துக்க போறோம் அப்படின்னு தெரியல. நாம ஒற்றுமையை வகுத்துக்கல அப்படின்னா நம்மளுடைய அனைத்து உரிமைகளும் இங்க பறிக்கப்படும் பறிக்கப்படும் பறிக்கப்படும். புரியுதுங்களா? தெளிவா இருந்துக்குங்க. மீண்டும் மீண்டும் நான் அதை தான் சொல்லிக்க முடியும். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்கட்டும். அடுத்து ஒரு நல்ல காணொளியில் உங்களோட நான் சந்திக்கிறேன். டாடா, பபாய்.